5 பார்க்கலாம். What is the probability of getting an even number when rolling a 6-sided die அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பசங்க வீட்டில் விளையாடுவாங்கல்ல டைஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது அந்த டைஸில் இதோட சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தா இதில் என்னென்ன நம்பர்லாம் விழ சான்ஸ் இருக்குது அதுதான் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம டைஸை தூக்கி போட்டால் 1 விழலாம், 2, 3, 4, 5, 6 இதுதான் விழுறதுக்கான பாசிபிள் நம்பர். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஈவன் நம்பர் எதெல்லாம்? ஈவன் நம்பர்ஸ் நமக்கு இருக்கிற அந்த டைஸில் இருக்கிற நம்பரில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 ஈவன் நம்பர், 4 ஈவன் நம்பர், 6ம் ஈவன் நம்பர் தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் ஈவன் நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் டோட்டல் எவ்வளோ? சாம்பிள் ஸ்பேஸ்ல 6 நம்பர் இருக்கு. அப்போ 3/6 அப்படின்னு எழுதணும். இதை வந்து 1/2 அப்படின்னு 3 டேபிள்ல கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். இதை இப்படியும் சொல்லி தருவாங்க. இல்லை ஒரு சில ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ப்ராபபிலிட்டி லெட் அஸ் டேக் A இஸ் த ஈவெண்ட்னு போட்டு P of A is equal to N of A by N of S இப்படி கூட எழுத சொல்லி கொடுப்பாங்க. N of A னா நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி, நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர் 3, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6. அப்போ இப்படி கூட எழுதலாம். 3/6 வந்து 1/2 அப்படின்னு எழுதி கூட நீங்க சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். சப்போஸ் யூ ரோல் அ 6-sided die 12 times and get a 3 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 சைட்ஸ் இருக்கிற ஒரு டைஸை வந்து நம்ம த்ரோ பண்ணோம்னா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3ன்றதை வச்சு தான் இப்போ கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க கேட்டிருக்குது வாட் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டினா இவங்க பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 12 டைம்ஸ் இந்த டைஸை வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. ரோல் பண்ணி 3 வந்து எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது சான்சஸ். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி படி 3 விழுறதுக்கான சான்ஸ் வந்து மொத்தம் 12 டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 டைம்ஸ் 3 விழுந்திருக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் படி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வந்து 3 வந்து 3 டைம்ஸ் விழுந்திருக்கு. அப்போ 3 டைம்ஸ் டிவைடட் பை அவுட் ஆஃப் 12 டைம்ஸ். அவுட் ஆஃப் 12 டைம்ஸ் 12 டைம்ஸ் போட்டதில் 3 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து 3 கிடைச்சிருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 1/4 வருது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோலிங் எ 3 வந்து விழுறதுக்கான பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட், வாட் இஸ் அ தியரிக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோலிங் எ 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க த்ரோ பண்ணது ஒரு 6 சைடு இருக்கிற ஒரு டைஸ். இதில் 3 விழுறதுக்கான தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி நம்ம யோசிக்க வேண்டியது அவங்க ஒரு டைஸை த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்ன நம்பர்ஸ்லாம் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். அதில் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 வரும். அதான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைஸை த்ரோ பண்ணும்போது அதில் என்னென்னலாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 விழலாம், 2, 3, 4, 5, 6. இதில் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3ன்னு பார்க்கணும். ஏன்னா கேள்வியில் ரோலிங் 3 தான் கேட்டிருக்காங்க. தியரிட்டிக்கலாக ஒரு டைஸில் 3 விழுறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் மொத்தம் 6 சான்ஸ் இருக்குது. இல்லை 3 விழுறதுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ 1/6 அப்படின்னு கிடைக்குது. இது தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3. ஒரு டைஸை த்ரோ பண்ணால் நமக்கு 3 விழுறதுக்கான சான்ஸ் வந்து 1/6. ஒய் மைட் தீஸ் ப்ராபபிலிட்டிஸ் பி டிஃப்ரெண்ட்? இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களே. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க ஒய் மை தீஸ் ப்ராபபிலிட்டிஸ் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலில் 1/4 வருது, தியரிட்டிக்கலில் 1/6 வருது. இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? வாட் வுட் தே எக்ஸ்பெக்ட் ஹேப்பன் இஃப் யூ ரோல் த டை ஃபார் 60 டைம்ஸ், 600 டைம்ஸ், 6000 டைம்ஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாகிட்டே போனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி வந்து பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் ஒன்லி 12 ரோல்ஸ். முதல்ல நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 12 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 12 ரோல்ஸ்லேருந்து கிடைச்சிருக்க ஆன்சர் வச்சு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி வந்திருக்கு. இது வந்து இட் மே டிஃபர் டு த தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி டியூ டு த சான்சஸ் வந்து 3 வந்து அதிகமான டைம்ஸோ கொஞ்சம் கம்மியான டைம்ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து டிஃபர் ஆகலாம் தியரிட்டிக்கல்ல இருந்து. ஆஸ் த நம்பர் ஆஃப் ரோல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இப்போ 12 டைம்ஸ் ரோல் பண்ணதுக்கு பதிலாக 60 டைம்ஸோ 600 டைம்ஸோ ஆர் 6000 டைம்ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளோட அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து நம்மளோட தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சருக்கு க்ளோஸராக வந்துட்டே இருக்கும். இன்னும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஜாஸ்தியாக தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் தான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல்லையும் வரும். 1/6 தான் அதோட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.